கடகம் -அக்டோபர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். பணி முன்னேற்றம். 4 இல் சூரியன் இருப்பதால் அலுவலகத்தில் உங்களின் அதிகாரம் மேலோங்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களை மதித்து நடப்பார்கள். அரசு ஆதரவு, அரசாங்கம் அல்லது வங்கி சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும். வியாபாரம், ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை மற்றும் வாகன உதிரிபாகங்கள் விற்பனை செய்யும் தொழில்களில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் இரட்டிப்பாகும். புதிய கிளைகளை தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை. பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். 2 இல் கேது இருந்தாலும் ராசிக்குள் இருக்கும் உச்சகுருவின் பார்வையால் வருமானத்திற்கு பஞ்சமிருக்காது. சொத்து சேர்க்கை, புதிய வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது தொடர்பான முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம். வாகனம் மாற்ற நினைப்பவர்களுக்கு இது சாதகமான நேரம். சுப செலவுகள். வீட்டு விசேஷங்களுக்காகவும் பராமரிப்பு பணிகளுக்காகவும் பணம் செலவிடுவீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். குறிப்பாக தாயார் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கைத் துணை. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பீர்கள். திருமண யோகம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையப்பெற்று நிச்சயதார்த்தம் வரை காரியங்கள் நகரும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். எச்சரிக்கை. அஷ்டமச்சனி தொடர்வதால் முதுகுவலி அல்லது தசைப்பிடிப்புகள் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்களின் போது போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம். உணவில் அதிக காரத்தை தவிர்க்கவும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள். அக்டோபர் 1, 9, 10, 18, 19, 27, 28. சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 22, 23, 24. இந்த நாட்களில் முக்கியமான கையெழுத்துக்கள், புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்ட நிறம் பால், வெள்ளை, மஞ்சள். பரிகாரம். சிவ வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாத்தி வழிபட மன அமைதி கிடைக்கும். விநாயகர் வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி அன்று அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபட அஷ்டமச்சனியின் தடைகள் விலகும். தானம். வியாழக்கிழமைகளில் வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்வது உச்ச குருவின் பலனை இரட்டிப்பாக்கும்.